ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி உணர்வின் சக்தி. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இல்ல கூட்டம் எது நடந்தாலும் ஆரம்பம் எப்படி முக்கியமோ அதே போல கடைசியில சொல்ற நன்றியும் ரொம்பவே முக்கியம். வந்த எல்லாருக்கும் நன்றின்னு பொதுவா சொல்லிட முடியாது. விழா குழுவிற்கு நன்றி, மேடை அமைத்தவருக்கு, லைட் போட்டவருக்கு, அமைதியா கைத்தட்டி ரசிச்ச மக்களுக்கு அப்படின்னு நன்றி சொன்னாதான் ஒரு நிகழ்ச்சி நல்லா சிறப்பா முடியும். ஒரு நிகழ்ச்சிக்கே அப்படின்னா நம்ம வாழற இந்த மொத்த வாழ்க்கைக்கும் நன்றி சொன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு சாரி கூட விருப்பமே இல்லாம தாங்க சொல்லுவோம். ஆனா நன்றி அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும்தான் நம்மளோட இதயத்துல இருந்து வர ஒரு உண்மையான உணர்வு. நமக்கு சின்ன வயசுல இருந்தே பல விஷயங்களுக்கு சாரி சொல்ல கத்து தராங்க. தெரியாம அடிச்சிட்டா சாரி, காலம் மிதிச்சிட்டா சாரி, ஒரு பொருளை கீழே போட்டா சாரி, இப்படி இன்னும் நிறைய. ஆனா நிறைய வாட்டி எதுக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிருக்காங்களா? சாக்லேட் கொடுத்தா மட்டும் அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. ஆனா ஹோட்டல்ல சர்வ் பண்ற வெயிட்டருக்கு, ஷாப்பிங் மால்ல வழி சொல்ற செக்யூரிட்டிக்கு, பில் போடுற அண்ணா அக்காக்கு, நமக்கு தேடி தேடி ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ற ஷோரூம் பொண்ணுக்கு, நீங்க இருக்கிற தெருவெல்லாம் சுத்தம் பண்ற அம்மாக்கு, இப்படி நம்ம அன்றாடம் பாக்குற பழகுற சாதாரண மக்களுக்கும் நமக்கு நடக்கிற சின்ன விஷயத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நன்றி அப்படிங்கிற வார்த்தை ஏதோ பெரிய செயல்களுக்கு மட்டும் தானே நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம். லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பாருங்க. நன்றியோட இருந்து பாருங்க, உங்க மனசே நிம்மதியாகும். நம்ம வாழற வாழ்க்கை அழகா இருக்கும். நம்ம ஆழ் மனசுல எப்பவும் ஒரு மாதிரி ஒரு திருப்தியையும் நம்பிக்கையும் உண்டாகும். இப்ப நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நாள், இல்ல ஏன் நாளைக்கு, ஏதோ ஒரு அருமையான நாளோட தொடக்கத்துல இந்த பதிவை கேக்குறீங்கன்னா இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நாளை என்பது வருங்காலம், இன்னைக்கு மட்டும்தான் நிகழ்காலம். சோ இது ஒரு பிரசன்ட் நமக்கு. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு நாள் சிஎம் மாதிரி நீங்க உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இல்ல உங்களுக்கு சின்ன உதவி பண்ற ஒரு நபருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்படி எதுவுமே நடக்கலையா, வீட்டுல உங்க கூட இருக்க உங்க அம்மா அப்பா, வைஃப், ஹஸ்பண்ட், இல்ல வீட்டு வேலை, தோட்ட வேலை செய்யற ஒருத்தருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. முதல்ல அது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உடனே ஒரு ஸ்மைல், இல்ல நெக்ஸ்ட் டைம் நீங்க அங்க போறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பே இருக்கும் பாருங்க. இதை நீங்க எப்பவுமே பிராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். உங்க பிசிக்கல் மென்டல் ஹெல்த் எப்பவும் அமைதியா ஹாப்பியா இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ரத்தன் டாடா அவர்கள் அவரோட உயில்ல சில முக்கியமான நபர்களுக்கு ஒரு பகுதியை எழுதி வச்சிருக்காருன்னு. அந்த முக்கியமான நபர்கள்ல சிலர் யார் தெரியுமா? அவரோட குக்கு ராஜன் ஷா, அவரோட பல வருடம் கூட இருந்த பட்லர் சுப்பையா, அப்புறம் அவர் கூடவே இருந்த சாந்தனு நாயுடு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவரோட செல்ல வளர்ப்பு ஜெர்மன் ஷெப்பர்டான டிட்டோ நாய்க்குட்டி. அவரோட உதவியாளர் ராஜன் ஷா வருமானத்துல அதை கவனிச்சுக்க அதோட செலவுகளுக்குன்னு தனியா ஒரு பகுதியை எழுதி வச்சிருக்காரு. நீங்க நினைக்கலாம், நான் ஒன்னும் ரத்தன் டாட்டா இல்லைங்க, சாதாரண மனுஷன், நான் எப்படி என் வீட்டு நாய்க்கெல்லாம் உயில் எழுதி வைக்கிறது இப்படி நீங்க கேட்கலாம். பட் இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதே போல இது ஏதோ அவர்கிட்ட இருக்க அதிக பணத்தினால செஞ்ச ஒரு சாதாரண செயலும் இல்ல. எந்த நிலையிலையும் அவருக்கு உதவியா இருந்த, அவரை சந்தோஷமா வச்சிருந்த ஒரு உயிருக்காக அவர் காட்டின நன்றி உணர்வுது. வயசு முதிர்ந்த காலத்துல நம்ம மகன் மகள் என் கூட பிறந்தவங்கள பத்தியே யோசிக்க நேரம் இல்லாத போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நமக்கு அப்புறம் கூட நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நன்றி உணர்வை வெளிப்படுத்துற ஒரு குணம் அது எல்லாருக்கும் வந்துடாது. என்ன வேணா சொல்லுங்க, மேன்மக்களே. சரி, பெரிய ஒரு உதாரணம் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். நான் ஒரு நார்மலான லைஃப் வாழ ஒரு மனுஷன். என் வாழ்க்கைய நன்றி உணர்வு எப்படி மாத்தும்? என்னோட இயல்பான வாழ்க்கைய நன்றி சொல்றது மூலமா நான் எப்படி மாத்த முடியும்? வாங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். நன்றி உணர்வோட முதல் மற்றும் முக்கியமான பலன் நமக்கு என்ன வரும் தெரியுமா? நம்ம வாழற வாழ்க்கை எவ்வளோ அழகானது, எவ்வளோ சிறப்பானதுன்னு நமக்கே புரிய வைக்கும். ஒரு காரு இல்ல பைக்கு இல்ல ஒரு பெரிய வீடு வாங்கினாதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது உலகத்துல வெறும் பணம் அதிகமா வச்சிருக்கவங்க மட்டும்தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்களா? இல்லையே. தினமும் கிடைக்கிற வேலையை செஞ்சு அதுல வர கொஞ்சம் வருமானத்திலயும் சந்தோஷமா நிம்மதியா வாழற பல பேர் இருக்காங்க. அவங்க யாரும் ஸ்டேட்டஸ் போடுறது இல்ல, பார்ட்டி வச்சு அவங்க சந்தோஷத்தை காட்டிக்க ட்ரை பண்றது இல்ல. அவங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கிற பணத்துக்கும் வசதிகளுக்கும் பாசத்திற்கும் நன்றியோட இருக்காங்க. பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு சொல்லல. சோ பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்துறாது. பணம் அளவுல கம்மியா இருந்தாலும் உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வச்சுக்க முடியும். நன்றி சொல்றது மூலமா, நன்றி உணர்வு இருக்கிறது மூலமா நம்ம மனநிலை அமைதியாவும் தெளிவாவும் இருக்கும். உங்க நல்ல மனநிலைக்கு நன்றி உணர்வு ரொம்பவே முக்கியம். தேவையில்லாத அழுத்தங்கள்ல இருந்து உங்களை நீங்களே ஹாப்பியா வச்சுக்க உதவும். எப்போ நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன ஆகும் இப்படியே யோசிக்காம இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நல்ல நிலைக்கு நன்றி சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். இது ஈர்ப்பு விதி மட்டுமில்ல, உங்க விதியும் அதான். நீங்க எதை பத்தி அதிகம் நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆகுறீங்க. ஒரு சின்ன நன்றி உங்களுக்கு பல நன்றி சொல்லும் தருணங்களை சூழ்நிலையா உருவாக்கும். எது நம்ம கிட்ட இல்லன்னு கவலைப்படாம இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அது உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பா அழகா மாத்தும். த சீக்ரெட் புக்ல ஆத்தர் ராண்டா பையர்னே குறிப்பிட்ட மாதிரி நன்றி சொல்றதும் நன்றியோட இருக்கிறதும் நம்ம எண்ணங்களை சிந்தனைகளை ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்க உதவும். இது ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கி நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்க
மகிழ்ச்சியை உணர வைக்கும். இன்னும் அதிகமான மகிழ்வான தருணங்களை அது உருவாக்கும். நன்றி சொல்றது மூலமா நம்ம கூட இருக்க நம்ம உறவுகளை அது வலுப்படுத்தும். தெரியாத ஒருத்தருக்கு நீங்க சொல்ற நன்றி அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல கொண்டு வரப்போ எப்போ உங்க கூடவே இருக்க. ஆனா நீங்க கவனிக்க மறந்த சில உறவுகளுக்கு இல்ல மனிதர்களுக்கு நீங்க சொல்ற நன்றி அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவை இன்னும் வலுப்படுத்தும். சரி, எப்ப பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணுமா? அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்குமே. எப்பவுமே சொல்ல வேண்டாம். தேங்க்ஸ்னு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. ஆனா நீங்க எப்பவுமே அந்த நன்றி உணர்வோடவே இருக்கணும். உங்க அம்மாவோ இல்ல உங்க மனைவியோ ஒரு காஃபி குடுக்கறப்போ அதை வாங்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்களேன். அது போதும் அவங்கள சந்தோஷப்படுத்த. இல்ல குடிச்சிட்டு நல்லா இருக்கு எனக்குன்னு சொல்லுங்களேன். அதுவும் நீங்க நன்றியை வெளிப்படுத்துறது தான். இன்னும் நம்ம வீடுகள்ல வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்க பல நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. என்னென்னத்தையோ வெஸ்ட்ல இருந்து இறக்குறோம். ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம இறக்கணும். அவங்க எல்லாருமே ஏதாவது பெரிய விஷயம் நடந்தாதான் தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஸ்மைலோட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தெரிஞ்ச மனுஷங்க தெரியாதவங்க அப்படி எல்லாரையும் பிரிச்சு பார்க்காம உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ், டெக்னாலஜி அது இதுன்னு மட்டும் அவங்க கிட்ட வாங்குறோம். சில கெட்ட பழக்க வழக்கங்களை கூட வாங்கி வச்சுக்கிறோம். ஆனா நல்ல விஷயங்களை கவனிக்க மறந்துடுறோம். என்ன இத கேட்ட உடனே பூமர்னு சொல்ல தோணுதா? ஆனா நான் சொன்ன விஷயத்த உங்களால மறுக்கவே முடியாதுல்ல. வெறும் சினிமா பாட்டுல அதுவும் ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோவை பார்த்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்குன்னு பாட்டு பாடலாம். ஆனா நாம பாடக்கூடாதா? ஏன் ஒரு நாள் நீங்களும் தான் உங்க துணைய பார்த்து, கணவரோ மனைவியோ அவங்கள பார்த்து பாடி பாருங்களேன். அது சும்மா கேலியா பண்ணாம உணர்வு பூர்வமா செஞ்சு பாருங்களேன். உங்க துணைக்கு அது ஒரு அற்புதமான உணர்வை கொடுக்கும். உங்க கூட இந்த வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் சரிபாதியா இருக்க அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பரிசத்தான். வீட்டுல மட்டும் இல்ல, உங்க சொந்தத்துல யாராவது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுனா இருக்கட்டும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு கஷ்டத்துல அவங்க உங்களுக்கு துணையா இருந்திருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருக்குமே உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுக்காக வேலை செய்யற ஹெல்ப்பருக்கு, ஆபீஸ்ல இல்ல நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்க சக ஊழியர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் சின்ன தேங்க்ஸ் சொல்லுங்க. அதை சும்மா கடமைக்குன்னு சொல்லாதீங்க. நிஜமாவே அவங்க பண்றது உங்களுக்கு ஹெல்ப் தானே, அதை உணர்ந்து சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதி நேரம் நம்ம வேலை பாக்குற இடத்துலதான் நம்ம இருக்கோம். அப்ப அவங்களும் உங்க உறவுகள் மாதிரி தான். அப்படிப்பட்ட உறவுகள் கூடவும் நீங்க நல்ல ஒரு பாண்டிங் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த நன்றிகள் எல்லாமே உங்க மனசுல இருக்க தேவையில்லாத இறுக்கத்தை குறைக்க உதவும். வேலை செய்யற இடத்துல வர பிரச்சனைகள் பத்தியே யோசிக்காம எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் உங்க மனசு அமைதியா வச்சுக்க உதவும். சரி, நன்றி உணர்வோடு இருந்தா மனசுக்கு நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது. அது மட்டும்தானா? இப்படி கேக்குறதும் எனக்கு கேக்குது. உங்க ஹெல்த், அதாவது உடல்நிலைய கூட இது மாத்தும். நம்ப முடியலல்ல? மாயமில்ல, மந்திரமும் இல்ல. உங்க மனசு எப்போ நிம்மதியா சந்தோஷமா திருப்தியா உணரும் போது அது உங்க உடல்நிலை மூலமா தான் வெளிப்படும். சரிங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெயிட் குறைஞ்சிருமா? ரொம்ப நாளா குறைக்கணும்னு ஆசைப்படுறேன். பிபி, டயபெட்டிஸ் இன்னும் என்னெல்லாவோ இருக்கு, அதெல்லாம் மாறிடுமா? என்னங்க நீங்க? பொய் சொன்னாலும் ஒரு நியாயம் வேணாமா? இப்படி ஒரு கேள்வி தோணுதா? ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு உண்மையான ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேனே. நிக் வூஜிசிக் அப்படிங்கிறவரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவரு டெட்ரா அமீலியா சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ரேரான டிசீஸோட பிறந்தாரு. இதனால இவருக்கு கை கால்கள் ரெண்டும் கிடையாது. ஆனா இவரு அதை ஒரு குறையா எடுத்துக்காம தான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும்னு இப்ப வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படுற எல்லாருக்கும் நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்கி ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. அவருக்கும் அவரோட காதல் மனைவிக்கும் அழகழகா 4 குழந்தைகள் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவரோட தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம். இருந்தாலும் அவரோட இந்த பிறப்புக்கு, அவரு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு நன்றியோட இருக்காரு. அதனால்தான் அவர் இன்னைக்கு பல பேர் முன்னாடி உதாரணமா இருக்க முடியுது. இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க உடல்நிலைக்கு, நல்ல கை கால்களுக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா? ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாம நம்மளால நம்ம வேலையை செஞ்சுக்க முடியற அளவு நல்ல உடல்நிலை இருக்குன்னு எப்பயாவது நன்றியோட நினைச்சு பாத்திருக்கீங்களா? இனிமே அப்படி இருக்க முயற்சி செய்யுங்க. இது ஏதோ ஒரு நிக்கோட கதை மட்டும் இல்லைங்க. நம்மள சுத்தி எவ்வளோ பேர் இப்படி குறைகளோட பிறந்தாலும் அதை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நன்றியோட நினைச்சு அது அவங்களால முடிஞ்சளவு சந்தோஷமா கொண்டாட்டமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள விடவா நம்ம பிரச்சனைகள் பெருசு? தினமும் காலையில எழுந்துக்கிறப்பவே என்னோட இந்த சிறப்பான ஹெல்த்துக்கு நன்றி, என்னால என்னோட வேலையை ஈஸியா செய்ய முடியறதுக்கு உதவியா இருக்க என்னோட உடம்புக்கு நன்றின்னு சொல்லுங்க. அது உங்களை இன்னும் உற்சாகமா சிறப்பா உங்க டெய்லி ருட்டீனை செய்ய உதவும். நன்றியோட இருக்கிறதால இன்னும் நிறைய நல்லது நடக்கும். நீங்க தேவையில்லாத உணர்வுகளை உங்க மனசு கொண்டு போறதை இது தடுக்கும். உங்களோட திருப்தியான மனநிலையிலே வச்சுக்க உதவும். இல்லாதவனை நினைச்சு ஏங்கிறத விட இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வோட இருப்பீங்க. வாழ்க்கை அழகா தெரியும். நிம்மதி உங்களை சூழ்ந்திருக்கும். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உங்களை ஒரு வளர்ச்சி பாதையில பயணிக்க வழி நடத்தும். ஜே.கே. ரவுலிங்கோட ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? அதாங்க நம்ம ஹாரி பாட்டர் ஸ்டோரிஸ் எல்லாமே இவங்கதான் எழுதுனாங்க. வேலை, குடும்ப சூழ்நிலை, அப்புறம் பொருளாதாரம், இப்படி எல்லா பிரச்சனைகள்லயும் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க எப்படி மிக பிரபலமான ஒரு எழுத்தாளரா ஆனாங்க. அவங்களோட புத்தகம் பல பேரால நிராகரிக்கப்பட்டாலும் மன உறுதியோட இருந்த அவங்க ஒரு சின்ன பதிப்பாளர் அவங்களோட புக்கை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டு அதன் மூலமா தான் அவங்க வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்க. எதுவுமே இல்லாத நிலையில கூட அவங்க கிட்ட இருந்த தன்னோட குழந்தைக்கு கதை சொல்லும் திறனை வச்சு சாதிச்சாங்க.
இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நன்றியோட இருக்கிறது. அவங்களோட ஒரு சின்ன திறமை மேல அவங்க காட்டின நன்றி உணர்வு அவங்களுக்கு அளவில்லாத புகழ கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எதெல்லாம் அவங்க இழந்தாங்களோ அதெல்லாமே கணக்கில்லாம அவங்க கிட்ட வந்து சேர்ந்தது. சரி, எல்லாம் கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் என்னால எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? எல்லாத்தையும் போய் தேங்க்ஸ்னு சொல்லிட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க? காமெடியா இருக்கும்ல. முதல்ல இப்படி எல்லாத்துக்கும் வழிஞ்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா என்ன மதிப்பாங்களா? என்னோட நன்றி உணர்வுக்கு மரியாதை இருக்குமா? அதுக்கு முதல்ல நீங்க உங்க மேல நன்றியோட இருக்கணும். நீங்க உங்களை பத்தின சுயமதிப்பு அதிகமாக்கணும். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் மத்தவங்களுமே உங்களை பாப்பாங்க. உங்க உடல்நிலைக்கு, உங்களுக்கு கிடைச்ச நல்ல எஜுகேஷனுக்கு, நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின மார்க்குக்கு, நல்ல வேலைக்கு, அது மூலமா கிடைக்கிற சம்பளத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட இருங்க. முடிஞ்ச சந்தர்ப்பங்கள்ல அதை வெளிப்படுத்துங்க. இந்த வாழ்க்கைய சிறப்பா வாழ இன்னொரு நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்க. இதை எப்படியெல்லாம் ஈஸியா ஃபாலோ பண்ணலான்னு பாக்கலாமா? ஒரு டைரி மாதிரி போட்டு அதுல எழுத ஆரம்பிங்க. அந்த ஒரு நாள்ல நடக்கிற உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நீங்க சந்திக்கிற மனிதர்களுக்கு, அவங்க உங்களுக்கு செஞ்ச சின்ன உதவிக்கு நன்றியா அப்பவே அந்த இடத்துலயே சொல்லுங்க. எப்பவோ எந்த சூழ்நிலையிலயும் உங்களுக்கு உதவன உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுற சமயத்துல உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு உங்க நன்றியை வெளிப்படுத்துங்க. வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச நல்ல பல நிகழ்வுகளுக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம். எக்ஸாம்க்கு முக்கியமான கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி கொடுத்த உங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு, காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ண உங்க சீனியருக்கு, மறுபடியும் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க செஞ்ச உதவிகள் எதுவுமே அப்ப அந்த சமயத்துல பெருசாலாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்ம லைஃப்ல பெரிய மாற்றங்களை பின்னாடி கொண்டு வந்திருக்கு. இதை மறுக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் வரும்? இது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், நிம்மதி, ஏன் அழுக கூட வரலாம். அவ்வளோதான். இதாங்க வாழ்க்கையோட அழகு. எங்க எப்ப நடக்கும்னு கணிச்செல்லாம் சொல்ல முடியாது. நல்ல விஷயம் எல்லாமே எதிர்பார்க்காம நடக்கும். அப்ப உடனே நீங்க செய்ய வேண்டிய விஷயம்தான் இந்த நன்றி. நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது மூலமா நீங்க அதிகமான சந்தோஷத்தை, திருப்திய உணர்வீங்க. நன்றி உணர்வோட இருப்பதுதான் வாழ்க்கையிலேயே நிலையான திருப்தியை தரும். சரி, எல்லாம் ஓகே தான். ஆனா நான் நல்லா இருக்கப்போ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கப்போ, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸோ ஃபினான்ஷியல் பிரச்சனையோ இருக்கப்போ நான் என்ன செஞ்ச நன்றி உணர்வை வெளிப்படுத்த முடியும்? கண்ணுக்கு முன்னாடி வரும் பிரச்சனைகள் மட்டும் வந்து நிக்குமே, அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படி நீங்க கேட்கறதுன்னு கேட்டுருச்சு. ஓப்ரா வின்ஃப்ரே பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு உலக புகழ் பெற்ற அமெரிக்கன் டிவி ஹோஸ்ட் அவங்க. இப்ப வரைக்கும் அவங்களோட நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லா புகழ் பெற்ற மனிதர்களும் அவங்களோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறத ஒரு பெரிய கிஃப்டாவே நினைப்பாங்க. இப்படி இருக்க அவங்க ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களுக்கு பல தடைகளும் கஷ்டங்களும் இருந்தது. எல்லாத்தையும் மீறி வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களோட அன்பு அக்கறை மூலமா ஓப்ரா அந்த கஷ்டமான சூழ்நிலையை கடக்க முயற்சி செஞ்சாங்க. அவங்க லைஃப்ல இருந்த கஷ்டங்களுக்கு மத்தியில கிடைச்ச சில நல்ல விஷயத்துக்கு அவங்க நன்றியோட இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு நடந்த சவால்களையே நன்றியோட நினைச்சு அதை கடந்து இன்னைக்கு அவங்கள போல உள்ள மனிதர்களுக்கு உதவி செய்யற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க. லைஃப்ல நமக்கு எல்லாமே இருந்து ஜெயிக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? அதுக்காக வலிய போய் பிரச்சனைகளை தேடிக்கிறது தப்பு. உங்க லைஃப்ல நீங்க சந்திக்கிற சவால ஒரு சந்தர்ப்பமா நினைச்சு அதுக்கு நன்றியோட இருந்து பாருங்க. அந்த பிரச்சனையே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். உங்களால என்ன செய்ய முடியும், உங்க பலம் என்னன்னு கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க இதுவரை சந்திச்ச பிரச்சனைகள் மட்டும்தான் இல்லையா? அப்பெல்லாம் உங்களோட பலம் உங்களுக்கே தெரியாம வெளிப்பட்டிருக்கும். அதுதான் உங்களை அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கும். அப்போ கஷ்டமான சூழ்நிலையில கூட நீங்க உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தினா அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க சந்திச்ச ப்ராப்ளம்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படியெல்லாம் பாசிட்டிவா யோசிச்சு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சீங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க, இதை பத்தியெல்லாம் யோசிச்சா உங்களோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். வெற்றிகள் மட்டும் இல்லாம தோல்விகளையும் ஏத்துக்கோங்க. வாழ்க்கை எப்பவுமே வெற்றிகளை மட்டுமே கொண்டதில்ல, தோல்வியை கூட நன்றி உணர்வோட ஏத்துக்கணும். அப்பதானே அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்க முடியும். அந்த தோல்வியே வரலன்னா உங்களுக்குள்ள ஒரு லேர்னிங் நடந்திருக்குமா? அதுல இருந்து தான் நீங்க வெற்றியை நோக்கி நகரவே முடியும். சோ வெற்றியோட படிகள் எப்பவுமே தோல்விகளே. ஒரு விஷயத்துல வெற்றி அடையிறப்போ நீங்க பல தோல்விகளை கடந்து வந்திருக்கீங்கன்னு தெளிவா சொல்ல முடியும். அப்போ உங்க தோல்விகளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அதே போல நீங்க தோல்விகளால கஷ்டப்பட்டப்போ துவண்டு போய் நம்பிக்கை இல்லாம நின்னப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு குரல் ஆறுதலாவோ இல்ல அட்வைஸோ கொடுத்துருக்கோம். அது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல கூட வேலை செஞ்ச ஒருத்தராவோ இல்ல உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபராவோ யாரா வேணா இருக்கலாம். அவங்க உங்க கூட செலவழிச்ச நேரம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். அதுக்கு நன்றியோட இருங்க. ஆனா தோல்வி அடைஞ்சப்ப உங்க கூட ஒரு சில உண்மையான உறவுகள் மட்டுமே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே நீங்க நன்றி உணர்வோட இருங்க. ஏன்னா திருவள்ளுவரே சொல்லிருக்காரு, என் நன்றி கொண்டார்க்கும் மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. எந்த மாதிரி தவறுகள் செஞ்சாலும் அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குமா? ஆனா ஒருத்தர் செஞ்ச உதவிய மறந்து நன்றி இல்லாம இருந்தா அதுல இருந்து தப்பிக்க எந்த ஒரு வழியுமே இல்லையா? நன்றிய மறக்கிறது நம்ம இப்ப இருக்க நிலைக்கும் நம்ம நன்மைக்கும் நம்ம நலனுக்கும் பெரிய பாதிப்பை உண்டாக்கும்.
நன்றி அப்படிங்கறது ஒரு சாதாரண வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஒரு சக்தி மிக்க உணர்வு. ரொம்ப எளிமையான மனிதரை கூட ஒரு பெருமையா உணர வச்சு அவங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம்னு உணர வைக்கிற ஒரு நல்ல செயல் இது. வாழ்க்கையில நன்றி உணர்வு நிறைஞ்ச மனிதர்களே பெரிய வெற்றியாளரா சாதனை செய்யறவங்களா ஆகுறாங்க. தருக்கும் நிலைய நன்றியோட நினைக்கிற ஒருத்தரால தான் இன்னும் அதிகமான உயரத்துக்கே போக முடியும். நன்றி உணர்வு இருக்கவங்க சின்ன விஷயத்துல கூட சந்தோஷமான மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. குறைகளை பத்தியே யோசிக்காம இருக்கிறத மதிக்கிற, நேசிக்கிற, நன்றியோட நினைச்சு பாக்குற ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய நிம்மதி எப்பவுமே உணர்வாங்க. இப்படி இருக்கவங்க கிட்ட நீங்க போய் பேசி பாருங்களேன். அவங்க பேச்சுல அதீத நம்பிக்கை தெரியும். அவங்க திறமை மேலையும் அவங்களோட உழைப்பையும் அவங்க ரொம்ப நம்புவாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சார்ந்து இருக்கவங்க மேல ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மாதிரியான மனிதரும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு. எப்போ நாம இந்த உலகத்துல தனியா இருக்க முடியாது. நம்ம வெற்றிக்கோ இல்ல வாழ்க்கைக்கோ யாராவது ஒருத்தர் இல்ல பல பேர் காரணமா இல்ல துணையா இருப்பாங்க. அப்போ நம்ம வெற்றி பெற்ற ஒருத்தர் ஆகும்போது அது அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம குடும்பம், நம்ம சார்ந்த மனிதர்கள், நம்ம சமூகம் இதெல்லாம் சேர்ந்த ஒண்ணுதான் நம்ம வாழற இந்த வாழ்க்கை. இது எல்லாத்துக்கும் எப்பவும் நன்றியோட இருக்கிறது நம்ம நிம்மதி அதிகமாக்கும். வெற்றி பெறணும் அப்படிங்கிற உங்க ஆர்வம் அதிகமாகும். அதுக்கான உங்க திட்டங்கள் தெளிவா இருக்கும். உங்க மனநிலையும் உடல்நிலையும் தெளிவா இருக்கப்போ நீங்க வெற்றியை நோக்கி வேகமா நகர ஆரம்பிப்பீங்க. அந்த வெற்றி பாதையில வர கஷ்டங்களை கூட உங்க நன்றி உணர்வால சாதனையா மாத்துற திறமை உங்களுக்கு அதிகமாகும். இந்த நன்றி உணர்வு இயல்பாவே உங்களை ரொம்ப பொறுமையான, அமைதியான, நேசம் நிறைந்த ஒரு மனிதரா மாத்த உதவும். உங்களுக்குள்ள மட்டும் இல்லாம உங்களை சுத்தி உள்ளவங்க கிட்டயும் ஒரு பாசிட்டிவிட்டியை உணர வைக்கும். நீங்க இருந்தாவே அந்த இடம் ஒரு மகிழ்ச்சியான சூழலா இருக்கும்னு மத்தவங்க உணர்வாங்க. இவ்ளோ நல்லதை நமக்கு கொடுக்கற நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. எவ்வளோ பெரிய வியாதியால கஷ்டப்படுற ஒருத்தர் கூட அவங்க நல்ல உடல்நிலையோட இருந்த காலத்தை நினைச்சு பார்த்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தி அதுல இருந்து மீண்டு வந்தெல்லாம் இருக்காங்க. பணமே இல்லாம கஷ்டப்பட்ட ஒருத்தர் அவருக்கு அதிக பணம் கிடைச்சா எவ்வளோ நன்றியோட இருப்பாருன்னு அந்த உணர்வை வெளிப்படுத்தி அதன் மூலமா பெரிய கோடீஸ்வரர்களா ஆயிருக்காங்க. இந்த மாதிரி கதைகளும் உதாரணமும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நம்பிக்கையோட அதை முயற்சி செஞ்சு பார்த்து நீங்களும் ஒரு முன் உதாரணமா மாற முயற்சி பண்ணுங்க. நீங்க ஏழையோ பணக்காரரோ படிச்சவரோ எழுத படிக்க முடியாதவரோ குள்ளமோ உயரமோ மாநிறமோ வெள்ளையோ சிட்டில இருக்கீங்களோ கிராமத்துல இருக்கீங்களோ டீனேஜரோ 50 வயசு கடந்த ஒருத்தரோ ஆணோ பெண்ணோ உங்க அடையாளம், அனுபவம், அறிவு, வாழ்க்கை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே நன்றியோட இருங்க. இந்த நிலையில நீங்க இருக்க காரணமா இருந்த உங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. இதுவரை நீங்க நன்றி உணர்வை பத்தின புரிதல் இல்லாமலே உங்க வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்திருக்கேன்னு நம்புற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு உங்களை கொண்டு போகும். வாழ்க்கை ரொம்ப அழகானது. நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு பல பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமா இருக்காங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட விளைய வச்ச ஒரு விவசாயி, அதை கொண்டு வந்த வியாபாரி, அதுக்கான விலையை கொடுக்க முடிஞ்ச உங்களுக்கு, உங்க வேலைக்கு, அதன் மூலமா வர பணத்திற்கு, உங்களுக்கு வேலையை கொடுத்த உங்க அறிவுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் நன்றி வெளிப்படுத்துங்க. நீங்க செய்யற எந்த ஒரு செயலுக்கும் பின்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 கைகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த பூமிக்கு, அந்த வானத்துக்கு, நீங்க சுவாசிக்கிற காத்துக்கு, அது மூலமா உங்களுக்குள்ள நடக்கிற உயிர் சக்திக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வோடு வாழுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது. நன்றியோட வாழற எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் வேலை செய்ய காத்திருக்கு. நீங்க கேட்டதை விட அதிகமா உங்களுக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியும் அது கொடுக்க தயாரா இருக்கு எப்பவுமே. கடைசியா இந்த பதிவை பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இது போல சிறந்த பதிவுகளுக்கு தொடர்ந்து பியாண்ட் ஆர்டினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே அழுத்திருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான பாடி அண்ட் சோல் தமிழ் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.